பொய் செய்தியை சொல்லிட்டு இருக்கார் சிவசங்கர். இதோ இது போட்ட ஜியோ ஒன்று இருக்கு. சிவசங்கர் சொல்ற செய்தி, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, அதுக்கு மேல கல்வி கிடைக்குது. ஆனா இவங்க 10.5 விழுக்காடுக்கு உள்ளதான் அது குறைக்கிறாங்க, நாங்க தான் குறைக்கிறோமா. இந்த ஜியோ படி Public service reservation of appointments and public service special reservation to MBC, Vanniyakula Kshatriyar, MBC and DC and MBC within the reservation period provided for most backward classes and denotified communities. Act enacted modification to the roster orders issued 26/7/2021. இதன்படி என்னன்னா, வட மாவட்டத்தில் குறிப்பா எடுத்துங்களேன், அதுல வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கல்வி கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதற்கு மேலே அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற எம்பிசி யாரும் இல்லைன்னா வன்னியர்களே மற்றவர்களுக்கு இடத்தை நிரப்பலாம். அதே போன்று தென் மாவட்டங்களில் வன்னியர்களே இல்லை, தூத்துக்குடியில் வன்னியர்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அங்க வன்னியர்களுக்கு பதிலா அங்க இருக்கிற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை அங்க நிரப்பலாம். இதுதான் ஈக்குவாலிட்டி. இதுல எங்க குறைச்சல் வந்துருச்சு, அதிகம் வந்துடுது. இது பொய்யான ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில், அதுவும் நாங்க தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவோமா? உங்களை மாதிரியா நாங்க? உங்க முதலமைச்சர் தானே கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு? அப்போ உங்க வாக்குறுதி என்னாச்சு? திமுகனாலே பொய் வாக்குறுதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் போன மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னாரு, நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே, நாங்க மத்திய அரசுல கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க இங்க கொடுப்போம் ஏன் சொல்லிட்டு போறது? அப்ப என்ன பொய்ய சொல்றீங்க? எதுக்கு பொய்ய சொல்றீங்க? ஓட்டுக்காக தானே. இது தேர்தல் நேரத்தில் நாங்க சொல்லுவோமா? ஏயா சிவசங்கர் அவர்களே, இது எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு பிரச்சனை. இது 45 வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றிருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எதுக்கு? சமூக நீதிக்காக. வேலைக்கும் படிப்புக்கும் அடிச்சுக்கிறோம், நாங்க போராடிட்டு இருக்கோம். அது கொடுக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க, ஆனா கொடுக்கறது மனசு வரல உங்களுக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தலை மட்டும்தான் எண்ண முடியும். ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க, பாப்புலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், தவிர சோசியல் பேக்வர்ட்னஸ், சமூக பின்தங்கிய நிலையை எடுக்க முடியாது. இது முதலமைச்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும். சமூக பின்தங்கிய நிலை எப்படி எடுக்க முடியும்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசு இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிறப்போ முதலியார் எவ்வளவு இருக்கிறாங்க, மீனவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்க, அந்த எண்ணிக்கை தான் எடுக்க முடியும். தவிர மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, மீனவர்களுக்கு வீடு இருக்கா, மீனவர்களுக்கு படிப்பு இருக்கா, மீனவர்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, சொந்த வீடு இருக்குதா, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, அப்படிலாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு. அந்த கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசு தான் செய்யணும். அது கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா எதுக்கு நீங்க நிர்வாகம் செய்யறீங்க? சமீபத்தில் போக்குவரத்து துறைக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க, யார் யார் பேருந்தில் அரசு பேருந்தில் போலான்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. பெண்களுக்கு ஊக்க தொகையை கொடுக்கிறதுக்கு அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க, எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் தான் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் இருக்கிற அந்த தெருநாய்கள், எத்தனை நாய்கள் தெருநாய்கள் இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. தெருவில் எத்தனை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா இங்க முக்கியமான சமுதாயங்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் தயங்குறீங்க? ஸ்டாலின் அவர்களே, என்ன தயக்கம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.